இந்த மலையில் அடுத்ததான் நம்ம சீதாதேவி அம்மா வாழ்ந்த ஒரு குகையை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சீதாதேவி அம்மா வந்து தவம் இருந்த இடம். அங்கே தான் வந்து லவனும் குஷனும் வந்து பிறந்த இடம். அங்கே தான் வந்து வால்மீகி அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த இடம்னு பார்த்தோம். சீதாதேவி அம்மா அவங்க வாழ்ந்த ஒரு குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையோட அடியில் தாங்க, அந்த மலையில் இருக்கிற குகைக்குள்ளே அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அதற்கான சில அடையாளங்களும் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம், உள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதாங்க சீதாதேவி அம்மன் வாழ்ந்த குகை. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கை விரல்களோட அச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டும் நம்மளால் வந்து கேட்க முடியும். இந்த பாறைகள் முழுவதுமே பாருங்கள், இது வந்து அந்த தலையோட அச்சு அது போலவே இருக்குது. இங்கே வந்து அவங்க கை விரல்களோட அச்சு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது கீழே ஒரு சிவன் வந்து பூஜை இப்போ நடந்துட்டுருக்கு. இது இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் வினோதமான சத்தத்தை கேட்க முடியும். இங்கே பாருங்க கல்லில் தட்டுற மாதிரி சவுண்ட் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் இப்படி சத்தம் கேட்குது பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள் இங்கே கேட்கும். அதே போல தான் இந்த இடத்துலையும் பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க அந்த சவுண்ட் வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அணிகலன்களை வந்து இந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இங்க வந்து சீதாதேவி வாழ்ந்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். வித்தியாசமான சவுண்ட் கேட்குது.